ஒரு அப்பாவும் மகனும் கோர்ட்டுக்கு போறாங்க காலையில. என்ன வழக்குனா, அவங்க அப்பா ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி அவங்க அப்பாவுக்கு ஒரு நண்பர் தான் சொந்த ஊர்ல பிழைக்க முடியாம குடும்பம் குட்டியோட இவங்க ஊருக்கு பஞ்சம் பிழைக்க வர்றாங்க. இவர் அவங்களுக்கு தங்குறதுக்கு இடம் கொடுத்து வாழ்றதுக்கு ஒரு வழிகாட்டி அவங்களுக்கு ஒரு சப்போர்ட் பண்றாரு. அவர் கொஞ்சம் கொஞ்சமா தன்னை நிலைநிறுத்திக்கிட்டு இருக்காரு. அவர் நல்லா வரும்போது ஒரு பிஸ்கட் கம்பெனியோட ஏஜென்சி அவருக்கு கிடைக்குது. இப்போ அதுக்கு அட்வான்ஸ் பணமா 1 லட்சம் ரூபாய் கட்டணும். தான் வீடு அடமான வைக்கிறதுக்கு ஒரு சேட்டு கிட்ட போறாரு. அந்த சேட்டு சொல்றாரு, யாரையா ஜாமீன் கூட்டுவா, இதே ஊரை சேர்ந்தவங்க, அவங்க ஜாமீன் கையெழுத்து போட்டா உனக்கு 1 லட்சம் ரூபாய் தரேன் அப்படின்னு அந்த சேட்டு சொல்லிட்டார். அந்த சுந்தரேசை மாமாங்கிறவர் இவர்கிட்ட வர்றார். வழக்கம் போல நீ தானே எனக்கு உதவி செய்யற, இப்போ உதவி செய், ஒரு ஜாமீன் கையெழுத்து மட்டும் நீ போட்டு கொடுத்துரு, அவன் பணம் தருவான், அந்த பிஸ்கட் கம்பெனி ஏஜென்சி எடுத்துக்கிறேன் அப்படின்னு. இப்போ இந்த மனிதர் சொல்றாரு, இந்த மகனோட இருக்கிறார் இல்லையா, அந்த மனிதர் சொல்றாரு, நீ உன் வீடு அடமான வச்சு தான் அவங்ககிட்ட கடன் கேட்குற, அவன் உன்னைய நம்பாம என்னைய நம்புறான்னா அப்போ உனக்கு என்னடா மரியாதை இருக்குது? அந்த இடத்துல நான் போய் கையெழுத்து போட்டு கொடுத்தா இப்போ ஏன் நண்பன் மேலே எனக்கு நம்பிக்கை இல்லைன்னு அர்த்தமாயிரும். விடு, உனக்கு 1 லட்ச ரூபா தானே வேணும், உன் வீடு அடமான வச்சு அதுக்கு நான் கையெழுத்து போடுறத விட என் வீடு அடமான வச்சு 1 லட்ச ரூபா உனக்கு வாங்கி தரேன், நீ சம்பாதிச்சு லாபம் வந்தோடனே கட்டுறா, என் வீடு நீ மீட்டி கொடுறா. இல்லடா அப்பெல்லாம் வேணும், எல்லாம் வேணாடா, என் வீடு அடமான வச்சு தரேன். எந்த கிறுக்கனா இப்படி சொல்லுவானா? அந்த ஆள் சொல்றாரு, சொல்லி தான் வீடு அடமான வச்சு 1 லட்ச ரூபாய் நண்பனுக்கு கொடுத்துறாரு. அவர் அந்த 1 லட்ச ரூபாய் வச்சு செம்மையா வாழ்றாரு. சொந்தமா 2-3 வீடு வாங்குறாரு, மாருதி கார் வாங்குறாரு, ஓஹோன்னு வாழ்றாங்க. பிள்ளைகளுக்கு மனைவிக்குலாம் நகையா வாங்கி போறாரு. ஆனா இவன் வீட்டு திருப்பி தரமாட்டேங்கிறார். இவர் கொஞ்ச நாள் பொறுத்து பார்த்து வட்டிக்கு மேல வட்டி ஏறி அந்த சேட்டு இவருக்கு நோட்டீஸ் அனுப்புறாரு. இவர் என்னடா வீட்டை திருப்பி கொடுறா, உனக்காக தானே அந்த 1 லட்ச ரூபாய் வாங்கி கொடுத்தா, எப்போ வாங்கி கொடுத்த? உன் வீட்டு அடமான வச்சு நீ எனக்கு வாங்கி கொடுத்தியா? யாரை நம்ப சொல்ற? இவருக்கு அப்படியே அதிர்ச்சி ஆயிருது. வேற சொந்த பந்தங்கள் எல்லாம் சொல்லி கோர்ட்ல கேஸ் போட்டுறாங்க. கேஸ் இழுக்கும்ல, வழக்கு இழுன்னு இழுத்துக்கிட்டே தானே இருக்கும். கோர்ட்டு கேஸ்னால இழுத்துக்கிட்டே தான் இருக்கும். கேஸ் இழுன்னு இழுத்து இன்னைக்கு கிட்டத்தட்ட அந்த எதிராளியும் வந்துடுறாரு. அவர் நீதிமன்றத்தில் கூண்டில் ஏத்துறாங்க. இவருக்கு இவர் வீடு அடமான வச்சு பணம் உங்களுக்கு கொடுத்தாங்களான்னு. எங்க என் வீடு இருக்கும்போது எதுங்க அவர் வீட்டு அடமான வச்சு நான் பணம் வாங்கணும்? அப்பெல்லாம் கிடையவே கிடையாது, அவங்க போய் சொல்றாங்க அப்படின்றாரு. அப்படியே அதிர்ச்சியோட நிற்கிறார். இப்போ சேட்டு வந்து என்ன செய்வீங்களோ தெரியாது, எனக்கு வட்டியும் முதலும் வேணும். இப்போ தன் நண்பன் தன் மூஞ்சுக்கு முன்னாடி சத்தியம் பண்ணி போய் சொன்ன உடனே இவர் கூண்டில் ஏறி சொல்றார், எவ்வளவு வட்டியோ எவ்வளவு முதலோ மொத்தமாக சேர்ந்து 30 நாளில் நானே கொடுத்துட்றேன் நீதிபதி அவர்களே அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வந்துடுறேன். மகனுக்கு அப்படி படப்படன்னு வருது. இப்போ நம்மகிட்ட அவ்வளோ பணம் இல்லைப்பா, ஏன்ப்பா அவன் அப்படி சொல்லிட்டான்ல, இனிமேல் என்ன பண்ணுறது? பணம் முக்கியம் இல்லடா, விட்றா, கொஞ்சம் கொஞ்சமாக சம்பாதிச்சுக்கலாம், அம்மா கிட்ட சொல்லாத அப்படின்னு வீட்டுக்கு கூட்டு வந்துடுறாரு. வீட்டுக்கு வந்து சாப்பிட உட்காந்துருக்காங்க. அந்த ஏமாத்தினார்ல அவருடைய மனைவி காரில் வந்து இறங்குறாங்க. இறங்கி நிறைய நகை போட்டிருக்காங்க. வீட்டுக்குள்ளே வர்றாங்க. அண்ணே அப்படின்ட்டு, மாமா தங்கச்சி உட்கார் சாப்பிடுங்கிறார். உட்காந்த உடனே அவங்க கழுத்தில் போட்டிருக்க செயின், தோடு, வளையல் எல்லாத்தையும் கழட்டி வைக்கிறாங்க. ஆனால் இது 1 லட்ச ரூபா பெருமானமான்னு தெரியாது. ஆனால் எவ்வளோ இருக்கோ அதை விற்று நீங்கள் கடனை அடைங்கண்ணே, எங்கள் வீட்டுக்காரர் உங்களை ஏமாத்திட்டார் பாருங்களேன், நட்டத்தில் நாங்கள் நிற்கும் போது நீங்கள் எங்களை காப்பாற்றுனீங்க, ஆனால் அந்த மனுஷன் உங்களை ஏமாத்திட்டார், இதை வச்சுக்கிட்டு ஏதாவது சமாளிங்க. அவர் சொல்கிறார், இந்த நகையில் நீ என்கிட்ட கொடுத்துட்டு உன் புருஷன் போய் என்ன சொல்வேன்? அவனை எவ்வளோ கேவலமாக திட்டுவான், தப்பாக கூட பேசுவான் இல்லையா? நம்மளுடைய அண்ணன் தங்கை உறவை கூட அவன் தவறாக பேசிடுவான். தயவு செஞ்சு நீ என் அண்ணனை மதிச்சுன்னா அதை எடுத்துகிட்டு போயிடு அப்படின்பார். அண்ணா எடுத்துகிட்டு போயிடு. திரும்ப எடுத்துகிட்டு அந்த அம்மா வாசலுக்கு போகும். இவர் வழி அனுப்ப போவார். நின்று திரும்பி கேட்பா, அண்ணா நீங்கள் வயிறறிஞ்சு எதாவது சொல்லிட்டீங்கன்னா எங்கள் வாழ்க்கையே வீணாயிருண்ணே, உங்களுக்கு வருத்தம் இல்லைல்லண்ணே? இருக்குமா ஒரு சின்ன வருத்தம். என்னென்ன எவ்வளோ அன்பான எங்கள் நட்புல இந்த 1 லட்ச ரூபா பணம் ஒரு விரிசலாக போயிடுச்சு இல்லையா, அந்த ஒரு வருத்தம் தான் இருக்கிறதே தவிர வேற எந்த வருத்தமும் இல்லை, அவனை நான் ரொம்ப கேட்டதா சொல்லுமா. இதோட அந்த கதை முடிஞ்சிடும். 1987 பிரபஞ்சன் இப்படி எழுதியிருக்கிறார். நீங்கள் 80களில் இப்படிப்பட்ட மனிதர்கள் ஒவ்வொரு குடும்பத்திலையும் இருந்திருப்பார். ஒரு பெரியப்பாவாக, ஒரு சித்தப்பாவாக, ஒரு மாமாவாக, நம்ம அப்பாவோ யாரோ ஒருத்தங்க தான் சொத்தை அவங்களுக்கு கொடுத்துட்டு ஏமாந்து போய் அதை பற்றி எந்த வருத்தமும் இல்லாமல் அவன் நல்லா இருந்தால் இருந்துட்டு போட்டும் சொல்லுற